லார்ட், இந்த நாளும் ஜீவனோட தேவனுக்கு கொடாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் நம்ம அநேகர் வாழ்க்கையில சமாதான குறைபாடுகள் இருக்குது. அநேக காரியங்கள் சமாதானம் இல்லாம நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் தேவன் அந்த நிலையிலும் நமக்கு சமாதானம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எப்படி சமாதானத்தும் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு அருமையான தேவ செய்தியாய் பாஸ்டர் எப்சிட்ரப் கொடுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி நாம் தேவனை துதிப்போமாக. நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நமக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பயனடைந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு அநேக பாடுகள் உண்டு, அநேக துன்பங்கள் உண்டு, அநேக சோதனைகள் உண்டு, அநேக இழப்புகள் உண்டு, அநேக மோச நாசங்களிலே நாம் சிக்கிக்கொள்வது உண்டு. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் சொன்னால், நாம் சமாதானத்தை இழந்தவர்களாக, சமாதானம் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் ஒரு கண் கலங்கி மனதிலே ஒரு திகிலடைந்தவர்களாக இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? இந்த சமாதானம் நம்மிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்வது யார்? இந்த சமாதானத்தை நாம் இழந்திருப்பதை எப்படி மீட்டுக்கொள்வது? இந்த சமாதான இழப்பு எதனால் வருகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது ஒரு சிம்பிள் வே, ஒரு சின்ன ஒரு வழியை நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சமாதானத்தை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியும். அதற்கு வேத பகுதியிலே, வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், வேத வாக்கியங்கள், தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களை நாம் வாசித்து தியானித்து அதை நாம் அபியாசப்படுத்தி கொண்டால், நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தால்
நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான குறைவு என்பது வரவே வராது. நாம் எப்பொழுதும் சமாதானத்தோடு இருப்போம். இப்ப பாருங்க, நம்ம ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கிறோம். ரோட்ல போயிட்டே இருக்கும்போது எதிர பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குறுக்க ஒரு 2 வீலர் வந்துருவான். 2 வீலர் நம்மளை மோதிட்டான்னு வச்சுங்க, நமக்கு அடிதான் பட்டிருக்கோம், அதாவது உள்காயமாவது பட்டிருக்கோம். அவன் தான் தவறான ஒரு பாதையா இருக்கும். ஆனாலும் கூட நாம் அவனை பார்க்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணுவான், என்னங்க குறுக்க வந்துட்டீங்கன்னா, ஆமாப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அப்படி தப்பு பண்ண, கொஞ்சம் நிதானமாக வந்திருக்கலாம், ரைட் நீ போ ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம்னா அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான், அவன் பண்ண தப்பு அவனே உணர்ந்து என்ன பண்ணா போயிட்டே இருப்பான். அது இல்லாமல் ஏன்பா நான் பாட்டு நல்லா கரெக்டாக வந்துட்டு நீ என்ன குறுக்க டக்குன்னு இடிச்சிட்டு எனக்கு காலில் வலிக்குது, வயசானவன் ஏதாவது ஆச்சுன்னு என்னையா பண்ணுறது அப்படின்னு அவன்கிட்ட நான் எதிர்த்துட்டு நின்னா அவன் என்ன பண்ணுவான், என்ன வாடா போடா ஆய் ஊன்னு கத்தி என்ன பண்ணுவான்னா அவன் இருக்கிற பலத்துக்கு என்ன பண்ணுவான், என்னை அடிக்கிற அளவுக்கு வருவான். வரும்போது நான் கேட்டால் அதையே நம்ம சிந்திச்சுட்டு வரும்போது நமக்கு அந்த சமாதான குறைவு ஏற்பட்டு விடும். சமாதானம் இல்லாமல் என்ன இன்னைக்கு காலையில் போயிட்டு யாரோ ஒருத்தன் அவங்ககிட்ட போய் இப்படிலாம் திட்டு வாங்கிட்டு வரமே என்று சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து, எப்பா நீ போ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க, அவன் மனசுல குத்தப்பட்டவனாக என்ன பண்ணுவான், சரி இந்த பெரியவர் ஏதோ நம்மளை விட்டார்ப்பா அப்படின்னு அடியதான் பட்டுதான் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறப்போ அப்படின்னு சொன்னா அவன் போயிட்டே இருப்பான். அவனுக்கும் சமாதானம், நமக்கும் சமாதானம். அருமையானவர்களே, இங்கே வேதத்திலே ரோமர் 12ஆம் அதிகாரம், இதை நான் கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக இந்த 3-4 வசனங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி வருகிறேன். இதை நான் பயன்படுத்தி இதை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தாரக மந்திரமா நான் இதை வச்சிருக்கேன். 25 வருஷமா, இந்த 25 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நான் எப்படி நடக்கிறேனோ அந்த வார்த்தைகள் இந்த வார்த்தையின் படியாகத்தான் நடந்து வரேன். எப்படிப்பட்டதான பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் விலகி போயிடுவேன். விலகி போகும்போது நான் என்னுடைய சமாதானத்தை நான் இழப்பதில்லை. தேவன் சமாதானக்காரனர். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம இந்த வசனங்களை வாசித்து இந்த வசனங்கள் படி நாம் கீழ்ப்படிந்து நடப்பமையானால் நடந்தால் நமக்கு சமாதானம். இங்க பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். இந்த வசனங்கள்ல 3 வசனங்கள் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நான் கடைபிடிச்சிட்டு வரேன். ஒருவனுக்கும் 17ஆம் வசனத்துல, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எப்படிங்க, ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருத்தன் ஒரு தீமை செய்யறான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாத. அதை விட நீ என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் முன்னாடி நீ யோக்கியமானவனா நடந்துட்டு வரணும். அவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாத. அருமையானவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்க. எல்லார்கிட்டையும் நல்லவனோ கெட்டவனோ போக்கிரியோ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனோடு கூட நம்ம சமாதானமா போனோம் அப்படின்னு சொன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு போனோம் அப்படின்னா அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதன் காரணமாக நமக்கு எந்த ஒரு சமாதான குறைவும் ஏற்படாது. மூன்றாவதாக பார்க்கிறோம் 19ஆம் வசனத்திலே, பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நாம தீமைக்கு தீமை செய்யாம ஒரு சமாதானமான ஒரு காரியம் அப்படிப்பட்டதான ஒரு நடக்கையில இருப்பவையானால் நமக்கு எவன் தீங்கு செய்யறானோ அந்த தீங்கு செய்யறவனே ஆண்டவர் சொல்றாரு, நான் பதில் செய்வேன், நான் பழி வாங்குவேன், கோபாக்கினைக்கு இடம் கொடு. என்னுடைய கோபாக்கினைக்கு நீ இடம் கொடுப்பா. நீ என்னப்பா நீ போய் அடிச்சா ஒரு அடி அடிச்சா, நீ இப்போ 2 அடி அடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எப்படி நான் என்னுடைய இதை எப்படி பண்ண முடியும்? நீ என் பிள்ளை, உனக்காக நான் போராடணும். உனக்காக நான் பார்த்தீங்கன்னா எந்த யார் அந்த விரோதிங்க சத்துருக்களை நான் மிதிச்சு போடணும். அவனுக்கு பதில் செய்யணும், அவனை பழி வாங்கணும். உனக்காக நான் பழி வாங்கணும், நான் யுத்தம் செய்யணும். அதுக்கு நீ இடம் கொடுப்பா. அந்த கோபாக்கினைக்கு, என்னுடைய கோபத்துக்கு நீ இடம் கொடுறா. அதை விட்டுட்டு போய் அவங்ககிட்ட போயிட்டு மோதிட்டு இருக்கே அப்படி என்று சொல்லி தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அருமையானவர்களே, பாருங்க,
இந்த காரியத்துல எனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மிக ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்னுடைய அலுவலகத்தில் நடந்த ஒரு காரியம். இதை என்னையே வச்சு நான் இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வசனங்களை நான் எப்படி பயன்படுத்தினேன், எப்படி இதை பாதுகாத்தேன், எப்படி இதையே தாரக மந்திரமாக நான் வைத்திருந்தேன், அதன் மூலமாக எனக்கு கிடைத்த பலன் என்ன, இந்த வசனங்கள் கிரியை செய்ததா, இந்த வசனங்களை உண்மையாக்கினாரா ஆண்டவர் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாக்கினார். என்னுடைய அலுவலகத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய அதிகாரிங்க. ஒருவர் IAS அதிகாரி, இன்னொருவர் அவருக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடியவர். நான் ஒரு சாதாரண கண்காணிப்பாளர் தான், ஒரு சூப்பரண்டு, இந்த ரேஞ்சில் இருக்கேன். எனக்கு விரோதமாக அவர்கள் அநேக காரியங்களை செய்தார்கள். அநேக காரியங்கள் என்னென்னவோ பண்ணாங்க. இதை எப்படியாவது என்னை சிக்கலை மாட்டி வச்சு என்னை டெர்மினேட் பண்ணணும், மற்றபடி ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணணும், அது பண்ண இது பண்ண தண்டனைக்குள்ளாக்கணும் என்று பார்த்தார்கள். 35 வருஷ சர்வீஸில் பிளாக் மார்க் இல்லாமல் நான் வெளியே வந்தவன். அப்படி இருக்கும்போது என்னை ஏதாவது ஒன்று பழிவாகணும் என்று சொல்லி, ஏன்னா அவருடைய காரியங்களுக்கு நான் அவர்களுக்கு ஒத்து போகவில்லை என்பதனாலே என்னை பழிவாக அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். என்னென்னவோ பண்ணாங்க. கடைசியில் நான் வெளியே ரொம்ப சுத்தமான கையோடு நான் வெளியே வந்துட்டேன். 2009 விருப்ப ஓய்வு பெற்று முழு நேர ஊழியத்திற்காக நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் பொறுத்து என்ன பண்ணேன்னா, ஆஃபீஸில் சில காரியங்கள் இருந்தது, அதற்காக நான் போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா வழியிலேயே என்னுடைய நண்பர்கள், பழைய நண்பர்களாக பார்த்து என்னை பிடிச்சிக்கிட்டு, தலைவரே எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னாங்க. தலைவரேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருந்த அந்த அசோசியேஷனில் பணியாளர் சங்கத்தில் 26 வருஷம் நான் தலைவராக இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நான் பார்த்ததும், தலைவரே நீங்கள் எல்லாம் போயிட்டீங்களே அப்படி இப்படின்னாங்க. சரிப்பா என்ன விஷயம் எப்படி இருக்குன்னு. தலைவரே என்ன தெரியுமா, உங்களை உங்கள் மேலே இப்படிலாம் பண்ணாங்க இல்லையா, அந்த IAS அதிகாரி என்னாச்சு தெரியுமா அந்த ஆளுக்குன்னு. என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவர் ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு அவருக்கு பார்ட்டிலாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம், ஃபேர்வெல் பார்ட்டிலாம். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், 5 மணிக்கு அவர் ஒரு ஆர்டர் வருது கவர்மெண்ட்லேருந்து, அவர் சஸ்பெண்டட்னு வருது. அவர் கடைசியில் ஆஃபீஸ் காரில் கூட போக முடியல, ரோட்டில் போய் நின்று ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போனார். என்ன தலைவரை உங்களுக்கு இவ்வளோ பவரான்னு கேட்டார். அப்பா நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு நான் நம்பி இருக்கிற என் தேவன் அவர் பழி வாங்கியிருக்கார், நான் பண்ணல, நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. அது எனக்கு வருத்தமாகவும் இருந்தது. ஒரு பெரிய நல்ல நான் 35-40 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு IAS அதிகாரியாக இருந்தவர். அன்றைக்கு கடைசி நாள் அன்றைக்கு அவருக்கு வழி அனுப்பு விழா கூட பண்ண முடியல. அதே நேரத்தில் ஒரு ஆட்டோவில் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. என்ன முகாந்திரம் இல்லாமல் பகைத்து கொண்டே இருந்தார். கடைசியில் அவருக்கு வந்த நிலைமை என்னன்னு கேட்டா, என்ன நல்லா சூப்பரா வழி அனுப்பு விழா பண்ணி ஆளாளுக்கு எல்லாம் பாராட்டி என்ன அனுப்பிச்சாங்க. ஆனா அவருக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு மாலை கூட போட முடியல, ஒரு டீ கூட வாங்கி தர முடியல. அவர் அப்படியாக போயிருக்கிறார். எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான் இருந்தது. இருந்தாலும் தேவன் செய்ததை பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவரை இப்படி செஞ்ச நான் கேட்க முடியாது, வந்துட்டேன். சில மாதங்கள் கழித்து மீண்டுமாக நான் ஆஃபீஸுக்கு போறேன். ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டாங்க. தலைவரை நீங்கள் என்னதாலும் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க தலைவரை. என்னப்பா நான் ஒன்றுமே பண்ணல, நான் ரிட்டையர்ட் ஆனேன், வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, நீங்கள் என்ன பண்ண தெரியல போட்டு கொடுத்த பொழுது உன்னை இன்னொருத்த விரோதம் பண்ணா இல்லையா ஒரு அதிகாரி, ஆமாம் அவரு சஸ்பெண்டட். பாருங்க, நான் ஒன்றுமே பண்ணலைங்க. அவங்க தீமை செஞ்சாங்க. அந்த தீமை செஞ்சவங்களுக்கு எதிராக என்னை பார்த்தீங்கன்னா இவங்களை விட உயர் அதிகாரி ஒருவர், அவரு IAS, அவர் என்ன கேட்டார், யாரால நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி போய் VRS கொடுக்குறீங்க, எதுக்காக நீங்கள் போறீங்க, உங்களுக்கு இங்கே யாராவது தொல்லை கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க, நான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னாரு. ஐயா யாரும் கிடையாது, நான் ஊழியத்துக்கு நிமித்தமாக நான் VRS கொடுத்து போகிறேன் அப்படி என்று சொல்லி அவரை யாருமே காட்டி கொடுக்காம நான் பாட்டுக்கு என்ன பண்ண வந்துட்டேன். ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைய நீங்கள் பழி வாங்குற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணீங்களா, நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாரா, தீமைக்கு தீமை செய்யல அவன். நீங்கள் தீமையாக நினைச்சிங்க, ஆனாலும் கூட அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்ட உன்னை பற்றி எதையுமே குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை, எந்த விதமான ஒரு கோல் சொல்லலை. அவன் நான் ஜென்ட்லாக என்ன பண்ண, எனக்கு யார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஊழியத்துக்காக போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரோ அந்த மாதிரியாக ஆண்டவர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணி நமக்காக பதில் செய்கிறார், நமக்காக பழி வாங்குகிறார், நமக்கு எதிரி யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம என்ன செய்யணுமா என்று சொன்னால், அங்கே 20ஆம் வசனத்திலே, அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு.
சத்துரு என்ன பண்ணணும்? பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தா அவனுக்கு பானத்தை கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலைமேல் குவிப்பாய். எஸ், ஆண்டவர் சொன்ன காரியங்களை பாருங்க. அதாவது நீ போஜனம் கொடு, சத்ருவா இருக்கான், உனக்கு விரோதமா இருக்கிறான், அவனுக்கு நீ போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தா நீ அவனுக்கு பானத்தை கொடு. நீ அப்படி செய்வதனால் அவன் தலையில அக்கினி தழலை கொட்டுவாய் என்று சொல்லுகிறார். அக்கினி தழல் கொட்டின அந்த தலையில எப்படி இருக்குங்க? அந்த மாதிரியான ஒரு வேதனை அவன் அனுபவிப்பான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அந்த தீமைக்கு தீமை செய்யல, எல்லார் முன்பாகவும் நம்ம பார்த்தீங்கன்னா யோகியமானவைகளை நாடணும். கூடுமானால் எல்லோரிடத்திலும் சமாதானமாக இருக்கணும். நான் பழி வாங்குவேன், நான் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். மனுஷன் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது. தேவ சமாதானம் நிரந்தரமானது, நிலையானது. மனுஷன் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரத்துல போயிடும். ஒரு நீர்க்குமிழியை போல எந்த நேரத்துல அது உடையன்னு சொல்ல முடியாது. அதே போலதான் மனுஷன் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரத்துல போயிடும். தேவன் கொடுக்கிற சமாதானம் நிலைத்திருக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த செய்தியில் உள்ள வாக்கியங்கள், தேவனுடைய வசனங்கள் கிரியை செய்வதாக. அப்படி கிரியை செய்கின்ற பொழுது நீங்கள் உங்களை முடியாதுதான், ரொம்ப கஷ்டம். எப்படிங்க சத்துருவுக்கு போயிட்டு எப்படிங்க அவனுக்கு சோறு கொடுக்க முடியும்? அவனுக்கு என்ன கறி மீன் ஆக்கி போட முடியுமா? என்ன நீங்க சொல்றது? நான் சொல்லல, வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால? தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது தேவ ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தை, அருளப்பட்ட எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் விதமாக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது உங்கள் குடும்பத்திலே சமாதானம், உங்களுக்குள் சமாதானம், உங்கள் பிள்ளைகளுக்கு இடையே சமாதானம், உங்கள் கணவரோடு சமாதானம், உங்கள் மனைவியோடு சமாதானம், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே சமாதானம். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் போகும்போது வரும்போது எல்லா இடங்களிலும் சமாதானம் பெருகி 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 வரும். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் மகிழ்ச்சி நிலைத்திருக்க, உங்கள் உள்ளத்திலே சமாதானம் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த வசனங்களை நீங்கள் கடைபிடிங்கள். என் வாழ்க்கையை நான் கடைபிடித்து வருகிறேன். இந்த நாள் வரையிலும் ஒரு பெரிய சொத்து பிரச்சனை கூட இருக்கிறது. ஆனாலும் கூட நான் அந்த ஆண்டவரிடத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு நான் வாழா இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு சமாதானமா இருக்கிறேன், நல்லா நித்திரை வருகிறது, நல்லா தூங்குறேன். உங்களுக்கு தூக்கம் வரல, சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு இந்த வசனங்களை நீங்கள் கையிலே பிடித்து கொள்ளுங்கள், மனதிலே இருத்தி கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 21 வசனங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியே நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். சத்துருக்கள் அவன் பாத்தீங்கன்னா, அவன் பசித்திருந்தால் போஜனம் கொடு, தாகமாய் இருந்தால் பானத்தை கொடு, அவனுடைய தலையில நீ அக்கினி தழலை கொட்டுவ. இதை நீ செய்வீங்களா? செய்யுங்க. செஞ்சீங்கன்னா சமாதானம் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.